என்ன ஆனாலும் சரி, சூரியன் ஒருபோதும் மறையாது, திரும்ப உதிச்சே தீரும். சூரியன் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இது இயற்கை நீதி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு அரசியல் நீதியும் சொல்லுவாங்க. நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. இப்போ அமைந்திருக்கக்கூடிய அரசும் கூட்டணி கட்சிகளோட தயவாக தான் ஆட்சி அமைச்சிருக்கு. அதுவும் நம்ம கூட சேர்ந்து வெற்றி பெற்றவர்களின் ஆதரவோடு தான் ஆட்சி அமைந்திருக்கு. நமக்கு பெரும்பான்மை கிடைக்கிறதை தவிர கணிசமான எண்ணிக்கையில் வாக்குகள் கிடைச்சிருக்கு. பொது வாழ்க்கைக்கு வந்தால் வெற்றி தோல்வி என்பது சகஜம். ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், மேடு பள்ளங்கள் இருக்கும். அதுதான் அரசியல். இந்த பக்குவம் வேற யாரையும் விட நமக்கு தான் அதிகம். இதுதான் தலைவர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கக்கூடிய பக்குவம், பாடம். அதனால தான் மற்ற கட்சிகள் மாதிரி நம்ம எம்எல்ஏக்களை ரெசார்ட்டில் நட்சத்திரத்துக்களை ஒழிச்சு வச்சு பயம் இல்லை. தோல்வியிலையும் நம்ம தைரியமாக தான் இருந்துட்டு இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 ஆண்டு காலம் கடுமையாக உழைச்சேன். உங்களையும் உழைக்க வச்சேன். என் சக்திக்கு மீறியும் உழைச்சேன். உங்களையும் ரெஸ்ட் இல்லாமல் உழைக்க வச்சேன். இதுவரை எந்த அரசு செஞ்சு தராத சாதனைகளை எல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம். கோடிக்கணக்கான மக்களுக்கு நேரடி பயன் தரக்கூடிய வகையில் நம்ம ஆட்சியை நடத்தணும். இது மக்களுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் நம்ம ஆட்சி அமைக்க முடியல. இதுக்காக நான் யாரையும் சுட்டிக்காட்டி குறை சொல்ல விரும்பல. கழகத்தின் தலைவர் என்ற முறையில் நானே இந்த கோரிக்கைக்கு பொறுப்பேற்றுக்கிறேன்.